Adrama Chamsle, Adrama Chamsle, Adrama Chamsle, Adrama Chamsle, Adrama Chamsle. நல்லா இல்லையா நான் அடிக்கிறேன் போறியா சூப்பரா Kakakapo, kakakapo, kakakapo. அதெல்லாம் காலையிலே போயிட்டு வந்தாச்சுப்பா என்ன நீ Kabali, 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 kabali. நித்து நான் அட்ரா மச்சான் விசிலின்ற கக்கா கப்போன்ற கபாலின்ற என்னடா பண்ற நீ Sir, VCD sir. திருட்டு விசிடியா விக்கிற அட்டா பாவி பாத்தியா இல்ல இந்த படம் அட்ராமா சாமி வந்துருச்சு இந்த கக்கக்கா அதுவும் வந்துருச்சு கபாலி படம் வரவே இல்லை அதுக்கு திருட்டி வந்திருக்கோம் Teaser sir. அடா பாவிகளா டீசரையே திருட்டு விசிடில விக்கிறீங்களா மோசமானவங்களா இருப்பீங்களே வேற என்னென்ன படம்லாம் வச்சுக்கிறீங்க நீங்க கேக்குறீங்களா ஆ. இந்திரன் 2 இருக்கு ஆ? மருதனா இருக்கு சொன்னீங்கன்னா உடனே பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துட்டு வந்துருவேன். எந்திரன் ஏண்டா ஷூட்டிங் எடுக்காத படம்லாம் திருட்டு விசிடி அடிச்சு வச்சிருக்காங்க இவன் பூஜை போடும்போதே விசிடி திருட்டு விசிடி செஞ்சிடறான் போல இருக்குவேன் சார் இது என்ன சார் சொல்றீங்க சுல்தான் படம் இருக்குல்ல அதையே சுட்டது நாங்க தானே. சுல்தானை சுட்டு இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்றீங்களா ஏண்டா ப்ரொடியூசருங்க பாவம் வீடு நிலம் ஏன் பொண்டாட்டி தாலி வரைக்கும் அடகு வச்சு பல கோடியை போட்டு படம் எடுக்கிறாங்க அனாவசியமா 30 ரூபாய்க்கு அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி விளையாடுறீங்களே இதெல்லாம் நியாயமா கேள்றா ஏய் நாங்க எல்லாருமே தலைவர் ரசிகர்கள் நான் கபாலி படம் விசிடி திருட்டி விசிடின்னா மூஞ்சில இருக்க குறுந்தாடியை சேவ் பண்ணிட்டு ஜாகிரதா சார் நானே காசு இல்லாம தான் சேவ் பண்ணல. நான் சேவ் பண்ணி விடுவா வெறும் தாடியை சேவ் பண்ண மாட்டேன் தாடியோட சேவ் பண்ணிட்டுவேன் போயிடு எஸ் ஆயிடு கபாலி படத்தை ஒட்டி நீ திருட்டு விசிடி பண்ண அவன் அடிக்கிற அடியில் நீ சீக்காளி ஆடுவேன் வேற இந்த கபாலி படத்தை பத்தி தான் ஊருக்குள்ள ஃபுல்லா பேசிக்கிறாங்கப்பா. ஆமா படம் வந்து அந்த டீசர் ரிலீஸ் பண்ணாங்கல்ல அது என்ன டீசர் இன்னும் நல்லா எதுவும் சொல்லுதானே என்ன டீசர் அது உங்களுக்கு சாசர் தெரியுமா சாசரு டீ சாச்சட்னு கப்பு சாசர் அது மாதிரி இது டீசர் அது அதாவது படம் முழுசா இல்லாம படத்துல இப்படி அது எல்லாம் சின்ன இருக்கும். பிட்டு மட்டும் போடுறது டீசர் விட்டு போடுறது வேற படம் சின்ன பகுதியை மட்டும் மக்களுக்கு காட்டுறது டீசர் நான் கேள்விப்பட்டேன் ஏரோப்ளேன்ல வந்து கபாலி படம் தெரியுதாம்ல கீழே நின்று பார்த்தாலே கபாலி படம் தெரியுதாமே ஐயோ அது படம் முழு படம் இல்ல அண்ணாச்சு விளம்பரத்துக்காக ஏரோப்ளேன்ல அந்த ஒட்டிருக்காங்க போஸ்டரை வால் போஸ்டர் மேல ஒட்டிருக்கானுங்க கம்மு தடையை ஒட்டி வச்சுக்கிறாங்க வாணிய அது ஒரு விளம்பரம் தானே ஏன்னா அந்த நம்ம கலைப்புலி இருக்கிறாரு பயங்கரமா இந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமான விளம்பரம் செய்யறவரு இந்த படம் ஜெயிக்குமா அப்படின்னு நிறைய பேர் இணையதளத்துல பேசிக்கிறாங்க. என்னல இது கபாலி தேர்தல் அன்னைக்கு ஜெயிக்குமான்னு கேட்டுக்கிட்டு ஐயோ அப்படி இல்ல படம் வந்து இப்ப நிறைய இளைய தலைமுறையெல்லாம் வந்துருச்சு இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் படம் அவங்களுக்கு இணையா வருது பல கோடி ரூபாய் செலவுல வந்திருக்க இது எப்படி இதை இவங்களெல்லாம் தூக்கி சாப்பிடுமா அப்படின்னு இணையத்துல ஒரு வாதம் ஓடிட்டு இருக்கு. ஏம்பா 1 கோடி பேருக்கு மேல அந்த டீசரையா பாத்துக்கிறாங்கப்பா. ஆமா அது மட்டும் இல்லப்பா இந்த இது இருக்குது யூரோப்பாவா என்னப்பா அது இந்த லண்டன்லாம் இருக்குது ஆமா யூரோப் கண்ட்ரி அங்கேயே பெரிய தியேட்டர்ல நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது தெரியுமா. கபாலி வெற்றி வந்து பேரை வச்ச உடனே நிச்சயம் ஆயிடுச்சு. பேர் எந்தாச்சா ஏய் இப்ப இன்னும் மயிலாப்பூர் கபாலி நினைச்சுக்கிறான் போல இது நீங்களா என்ன இல்ல நீ இந்த ரிலீஸ போய் பெருசா பேசுறீங்க. நான் எத்தனை தடவை ரிலீஸ் ஆகிக்கிறேன் தெரியுமா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டீங்க. எங்கடா ரிலீஸ் ஆன ஏம்பா 35 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வயிற்றுல இருந்து ரிலீஸ் ஆனேன். 12 வயசுல சீர்திருத்த பள்ளியில இருந்து ரிலீஸ் ஆனேன். 22 வயசுல சென்ட்ரல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனேன். 30 வயசுல புழல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனேன். இப்போ அடிக்கடி ரிலீஸ் ஆயினேங்கிறேன். என்ன பத்தி யாரும் பெருமையா பேச மாட்டேன்றீங்களா. உன்னை ரிலீஸே பண்ணிருக்க கூடாதுடா. ஆயுள் தண்டனை போட்டு ஆயுசுக்கும் உள்ளே உட்கார வச்சிருக்கணும். நான் எந்த கபாலிய பேசிட்டு இருக்கேன் இவன் பாருங்க என்னாச்சு பாருங்க கபாலி வெற்றி நிச்சயம்னு சொன்னான் இல்லையா ஏன்னா பேர் வச்சாங்கல்ல அப்பயே அது வெற்றி. ஏன்னா சூப்பர் ஸ்டார் எப்படி நம்ம எல்லாம் கூப்பிடுவோம் அவர் பேர் என்ன ரஜினி எத்தனை எழுத்து 3 எழுத்து வருது 3 எழுத்து. அவர் முதல் முறையா ஹீரோவா நடிச்சாரு அந்த படத்தோட பேர் என்ன பைரவி பாம்பு வச்சுனே பைரவி அது எத்தனை எழுத்து அது 3 எழுத்து. அவருக்கு ஒரு பெரிய கதாநாயகன் அந்தஸ்து கொடுத்து சிங்கப்பூர்ல எல்லாம் போய் டான்ஸ் ஆடி பயங்கரமா உச்சத்துக்கு கொண்டு போன படம் எது பிரியா வாயா பத்தியா வயசானவர் நிரூபிக்கிறார் பத்தியா இந்த மாதிரி 3 எழுத்து படங்களாம் அதை விட ஒரு படம்
என்னதான் மொழி மாற்று படமா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி இதற்கு முன்னால் எந்த படமுமே பெறலன்ட்டு ஒரு படம். என்ன படம்பா? ஒரிஜினல் படத்தை விட பயங்கர ஹிட் ஆச்சு. என்ன படம்பா? அதுதான் பில்லா. ஆமாம்பா. பில்லா பில்லா எத்தனை எழுத்து? 3 எழுத்து. முத்து 3 எழுத்து, லிங்கா 3 எழுத்து. ஆனா சூப்பர் ஸ்டாரை உலகளாவிய ஒரு கதாநாயகனா உருவாக்குன படம் எது? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இதுல நிறைய எழுத்து வருது. படத்தோட பேரை சொல்றேன். பாட்சாப்பா. பாச்சா பாச்சா பாச்சா. அதனால இதுக்கும் 3 எழுத்துல பேர் வச்சனால இந்த படமும் தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய மைல் கல்ல அமையும்னு நீ சொல்றியாப்பா? ஊருக்குள்ள இல்ல இல்ல உலகத்துக்குள்ளேயே பேசிக்கிறாங்கடா. ஆமாப்பா. பேசிட்டோம். முத்து படத்தை பத்தி நான் கேள்விவிட்டோம்ல. என்ன கேள்விவிட்ட? முத்து படம் ஜப்பான்ல சூப்பர் ஹிட்டாமா. ஜப்பான். ஆமா. அப்போ அந்த ஊரு பிரதமரை வந்து நம்ம ஊரு பிரதமர் பார்க்க போயிருக்காரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்லுதாரு, இத வந்திருக்கிறாரு இவரு ரஜினிகாந்த் பிறந்தாரு, அந்த நாட்டுல இருந்து வந்தவர் தான் நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய பெருமை இல்ல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு. அது வந்து உலகம் பூரா தெரிஞ்சிருக்குது பத்தியில. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. இப்போ நம்ம சினிமாவை பத்தி பேச வந்தாங்க. இல்ல இல்லப்பா, நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய அரசியல் ஞானிங்க. எங்கேயோ ரயில்வே ஸ்டேஷன்ல ஆரம்பிச்சு கபாலியில வந்து கபால்னு நின்னுட்டீங்க. முக்கியமான விஷயம், தேசிய கட்சி இருக்கு இல்லையா? ஆமா. எதுப்பா? இதுவா? பழைய. ஆமா, பழைய ஆளுங்கட்சி. சொல்லுப்பா. அவங்கள தலைவரே இல்லாம தவிக்கிறாங்களே இப்போ. ஏன்பா அதான் இளந்தலைவர்னு ஒருத்தர் சொல்லுங்கிறாங்கப்பா. அவர் கூட தமிழ்நாட்டுலடா. தமிழ்நாட்டுல? ஆமா. ஆமாப்பா, செம்ம ஜோக்குப்பா. நான் பேசவே மாட்டேன், நான் மௌன விரதம் அப்படின்னு பேசியே சொல்றாருப்பா. அவரு எந்த கருத்தையும் துணிவா எடுத்து சொல்லக்கூடியவர். ரொம்ப துணிவுப்பா அவருக்கு. அவங்க கட்சியில என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த மௌன விரதத்தை அவரு தலைவரா இருக்கும் போது கடைபிடிச்சுண்டா இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தலைவரா இருப்பாரு அப்படின்னு. இப்போ இளந்தலைவரும் வந்து சேர்ந்துட்டாரு, யார வந்து தலைவராக்குவாங்க அப்படின்னு ஒரே பெட்டிங் ஓடிட்டு இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? இந்த 1 ரூபாயை கையில எடுத்துக்கிடுவோம், அதுல பூவா தலையா போட்டு பார்ப்போம், யாரு தலைவருக்குதோ அவங்க தலை தான் தலைவர். எப்படி நம்ம என்னாச்சு? இது என்ன கிரிக்கெட் மேட்சா நடக்க போகுது? இங்க 1008 தலைவர்கள் இருக்காங்க. அவர் ஒருத்தரை சொல்றாரு, பழைய நிதி அமைச்சர் ஒருத்தரை சொல்றாரு, இவர் ஒருத்தரை சொல்றாரு, நம்ம ஆளு தனியா நிக்கிறாரு. இப்படி இருந்தாலும் 2 பேருக்கு தான் போட்டி. அப்படியா? இல்லையோப்பா, அந்த கட்சியில் தான் தொண்டர்களோட தலைவர்கள் ஜாஸ்தி ஆச்சேப்பா. ஆண்டா, மேல் மட்டத்துல இப்ப 2 பேர் தான் இந்த ரேஸ்ல முந்தி இருக்காங்க. அப்படியா? ஆமா. முதல்ல இந்த டிவில இதெல்லாம் பண்றவரு அவரு இந்த பழைய துணை ஃபைட்ல செய்வாங்களே, புரூஸ் லீ. பழைய துணை மேயர். பழைய துணை மேயர். சரிப்பா. அவரு ரேஸ்ல முந்துறாரு. டிவியில வர அவர் முந்தும் போது டிவி விக்கிறவர் முந்த மாட்டாரா? சொல்லுப்பா சொல்லு. புரிஞ்சிச்சு, கரெக்டா சொல்லுது. இப்ப இவங்க 2 பேருக்கும் தான் காம்படிஷன், யாரு வருவாங்க அப்படின்னு அங்க ஒரே குழப்பத்துல இருக்காங்க. ஆனா யாரு வந்தாலும் எப்படியும் அவங்க 2 பேருமே சூரிய கட்சிக்கு ஆதரவா தான் செயல்படுவாங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் வருத்தத்துல இருக்காங்கன்ட்டு நீ சொல்றியாப்பா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. கேள்விப்பட்டியா நீ? என்னடா? நம்ம ஊர்ல கஞ்சா சாக்லேட் குடுக்குறாங்கப்பா. என்னது கஞ்சா சாக்லேட்டா? இல்ல சாக்லேட்ல இல்ல கஞ்சா நிறைய குடுக்க வேண்டியதானே, வாரி வளர்க்க வேண்டியதானே, கொஞ்சமா குடுக்குதானே. என்னவா ஆயிட்டா? அவரு அந்த மாதிரிதான். என்னாச்சு, நான் உங்களுக்கு விளங்க வைக்கிறேன். அது இது கஞ்சா சாக்லேட் இல்ல, கஞ்சா. கஞ்சானா என்னது? என்ன உக்கி அடிப்பாங்களே போதை எல்லாம். உக்கி இல்ல, என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க. என்ன அது எதுக்கு அடிக்குதானே? போதை வர்றதுக்காக. அது பயங்கர போதை. தலை சுத்தி மயக்கம் வரும் அதுவா? ஆமா, அதேதான். என்னாச்சு, இந்த சாராயம் குடிக்கிறாங்கல்ல, சாராயம் குடிக்கிறாங்க, பிராந்தி குடிக்கிறாங்கல்ல, அது மாதிரி கஞ்சான்றது போதை. சாக்லேட்ல ஊத்தி அதை கலந்து கொடுக்குதானே? ஆமா, சாக்லேட்ல அதை கலந்து படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அப்படி தொழில் செய்யற எதுவும் கிடைக்கலையோ? எவ்வளவு தொழில் இருக்கு, அது செய்யலாம்ல, எதுவும் செய்தான் குழந்தைங்களுக்கு. இப்போ இந்த சின்ன பையன் அது கஞ்சா சாக்லேட்டுன்னு தெரிஞ்சு சாப்பிட்டானா தெரியாத சாப்பிட்டானா வாங்கி சாப்பிட்டு மயக்க நிலையிலேருந்து கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போன பிறகுதான் அதிகாரிகள் விழிப்படைஞ்சு இப்போ போய் ஆராய்ச்சி பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்றாங்க. தலைவரே,
கட்சியில வருவாங்க, எம்எல்ஏ வருவாங்க, போவாங்க, ஆளுங்கட்சி மாறும், அப்படியே இருக்கும். ஆனா அதிகாரிகள் தான் இந்த மொத்த மக்கள்ல இயந்திரத்தையே இயக்குறவங்க. அவங்க சரியா இருந்தாதான் நாட்டுல நல்லதோ கெட்டதோ நடக்கும். ஆட்சி மாறுது இல்ல அப்படியே இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு அதிகாரிகள் தெளிவா நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணுமோ, தங்கள் கடமை என்னமோ அதை கரெக்டா செஞ்சாங்கன்னா போதும், தெளிவா நாடு சுபிட்சமா இருக்கும்பா. கரெக்டா சொன்னடா. இந்த மாதிரி கஞ்சா சாக்லேட் அண்ணாச்சி ஒரு வார்த்தை சொன்னார்ல, அவங்களுக்கு வேற வேலை தெரியாதோன்னு வேற வேலை பார்க்கலாம். இது நாளைய தலைமுறை அழிக்கிற ஒரு செயல். தயவு செய்து இந்த செயலை செய்யாதீங்க அப்படின்ட்டு நம்ம தேநீர் விடுதி சார்பா அவங்க கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுப்போம். ஏன்னா நம்ம எதையுமே உருப்படியா பேசுறது இல்ல, ஏதாவது ஒண்ணு உருப்படியா சொல்லுங்கடா அப்படின்னு நீ சொல்றியாப்பா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. ஏல கபாலி சொல்லுச்சு, இந்த ஆளு ரொம்ப மோசமான இருப்பான் போலியே. ஏன் ஊருக்குள்ள பேசிக்கிறதாவா? ஊருக்குள்ள பேசிக்கிறதான்னு சொல்றான். ஆனா நம்ம கிட்ட ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க.